அடே தமிழ்நாட்டில் என்னதான்டா நடந்துகிட்டு இருக்கு? ஏன் இப்படி கேட்குறேன்னா, ரீசெண்ட் டேஸில் ரிசல்ட் வந்ததுலேருந்து, அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுலேருந்து தமிழ்நாட்டில் என்னென்னமோ நடக்குது. அதாவது ஒரு படத்தில் கிளைமேக்ஸை கூட ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஆனால் இதில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அன்பிரடிக்டபிளாக இருக்குது. இப்படி ஏன் நியூஸில் போடுற ஒரு விஷயத்த கூட நம்பவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொன்று மாறிக்கிட்டே இருக்குது. அவன் இஷ்டத்துக்கு நான் கதை அடிச்சு விட்றாங்க. தளபதி தமிழ்நாட்டோட சிஎம் ஆக மாட்டாரு, ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே கூட்டணி வைக்க போறாங்க, என்னென்னமோ கிளப்பி விடுறாங்க. அது எல்லாத்துக்கும் இந்த வீடியோல தீர்வு காமிச்சிருவோம். உண்மை என்ன, இப்ப தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, நேத்து முந்தா நேத்து இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, இனி என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல சொல்லுவோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா பாக்குறீங்கன்னா கூட உள்ள பெல்லைக்கான ஆளுங்க கொடுத்துக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்புறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிட்டுருங்க. அப்பதான் என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேத்துக்கு முத நாள், அதாவது புதன்கிழமை நம்ம தளபதி ஆளுநரை போய் மீட் பண்ணியிருக்காரு. அதுல ஆளுநர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவிக்கே மெஜாரிட்டி நம்பர்ஸ்ல இருக்கீங்க, ஆனாலும் பத்தாது, 107 தான் வச்சிருக்கீங்க, இன்னும் 118 சீட்ஸ் தேவை, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 11-12 சீட் தேவைப்படுது. ஸோ அந்த சீட்டோட நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க முழு உரிமை இருக்கு, முழு உத்தரவாதமும் தரோம் அப்படின்னு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல 2 பிரச்சனை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தளபதி ஆல்ரெடி 107 சீட்ஸ்ல இருக்காரு. இப்போ அவருக்கு 11 சீட்ஸ் தேவைப்படுது. அதுல 5 சீட்ஸ் காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க எப்பயோ. சாரி, 108 சீட்ஸ் இருந்துச்சு, இப்போ 106 ஆயிடுச்சு. என்ன ப்ரோ என்னாச்சு, யாராச்சும் விலகிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா எதுவும் இல்லை. அதாவது தளபதி 2 தொகுதியில ஜெயிச்சிருக்காரு, ஒன்னு திருச்சி தொகுதியில, இன்னொன்னு பெரம்பூர் தொகுதியில. ஸோ இந்த இடத்துல தளபதி திருச்சி தொகுதியை ராஜினாமா பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஓகே, அப்புறம் இன்னொரு என்ன ப்ரோ, இன்னொரு சீட்டு குறையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சீட்டு ஒரு ஆள் சட்டமன்றம் நடைபெறுது, அதாவது காமன் மீட்டிங், 2 கட்சிக்கு இடையில ஒரு மீட்டிங் நடைபெறுதுன்னா அதுல சபாநாயகனா ஒருத்தவங்க உட்காரணும். ஸோ அவங்க எம்எல்ஏ இருக்க முடியாது, அவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு ஆளா தான் இருப்பாங்க. அதனால இந்த இடத்துல 2 சீட்டு குறையுது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 108ல இருந்து 106 மாறிடுச்சு. அப்ப திருச்சி தொகுதியில யார் பேர் நிக்க போறாங்க கேட்டீங்கன்னா, அதுல ரீ எலெக்ஷன் வச்சு அதுல ஜெயிக்கிறவங்க ஒரு ஆள் நிப்பாங்க. இப்போ தளபதிக்கு 5 சீட்டு காங்கிரஸ்ல இருந்து கிடைச்சிருச்சு. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா 111 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 7 சீட் தேவைப்படுது. அது எந்தெந்த கட்சிட்டு இருந்து கொடுக்க போறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டிஎம்கே ஏடிஎம்கே அலைன்ஸ், இதை பத்தி என்னங்க சொல்றது, ஒண்ணுமே புரியல. அவன் ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரிஜினல் நியூஸ் என்னன்னா, டிஎம்கே ஏடிஎம்கே அலைன்ஸுக்கு அதாவது டிஎம்கேவை ஏடிஎம்கே அலைன்ஸுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அது கன்ஃபார்ம், அது எந்த மாற்று கருத்துமே இல்லை, கூப்பிட்டுருக்காங்க, அது உறுதியா இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா டிஎம்கே ஓகே சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு தான் பார்க்க போறோம். ஆனா கண்டிப்பா டிஎம்கே ஓகே சொல்லவே இல்லைங்க, அதை புறக்கணிச்சிட்டாங்க. ஏன்னா இத்தனை வருஷமா ஆண்டாண்டு காலமா டிஎம்கே ஏடிஎம்கே தான் ஆப்போசிட் பார்ட்டியா நின்றுகிட்டு இருந்தாங்க. நீங்க கேட்கலாம், நீ என்னடா சொல்ற, அதான் டிஎம்கே ஏடிஎம்கே ஒரு காலத்துல சேர்ந்து இருந்தாங்க, இப்ப அண்ணன் தம்பி தானே, அப்ப சேர்ந்தா என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தப்பு இல்லை. சேர்ந்தா தமிழ்நாட்டு வீணா போயிடும், தமிழ்நாட்டு மக்கள் யாருமே மதிக்க மாட்டாங்க. ஸோ டிஎம்கே பிடிக்காதவங்க ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, ஏடிஎம்கே பிடிக்காதவங்க டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வகையில் பார்த்தா ஏடிஎம்கே டிஎம்கே மெஜாரிட்டி ஓட் தான், அதாவது 2 பேரும் சேர்ந்தா மெஜாரிட்டி சீட்ஸ் கம்பல்சரி. ஸோ இதை ஆளுநரும் அப்ரோச் பண்ணியிருக்காரு, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கூட ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு சத்தியமாக வாய்ப்பே இல்லை. டிஎம்கேல அதாவது எம்கே ஸ்டாலின் அவர்கள் இதை புறக்கணிச்சிட்டாரு. ஆனால் மீட்டிங்கை பற்றி ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இதை பற்றி டிஎம்கேல இருக்கிற ஒரு மினிஸ்டரே சொல்லியிருக்காரு, பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கலை இதை பற்றி. ஆனால் எந்த முடிவு எடுத்தாலும் அதை கட்சி ஏற்றுக்கிறோம், அதாவது திமுக அணியை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தலைவர் எங்கள் தலைவர் அதை மறுத்திருக்கிறார். இப்போ என்னன்னா, இங்கிட்டும் அங்கிட்டும் மாறி மாறி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே அலைன்ஸ் வைப்பாங்களா மாட்டாங்களான்னு கூட டவுட் தான். ஆனால் வைக்க சத்தியமா 1%, அதாவது 99% வாய்ப்பில் 1% என்ன வேணா ஆகலாம். ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் அதுக்குள்ளே தளபதி சீட்ஸ் பிடிச்சிடான்னு நம்புகிறேன். தான் நேற்று, அதாவது புதன்கிழமை போய் சாயங்காலம் தளபதியை ஆளுநரை மீட் பண்ணியிருக்காரு. மீட் பண்ணதில் நிறைய வெல்கம்லாம் பண்ணியிருக்காங்க ஆளுநர் சைட்லேருந்து. அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் மெஜாரிட்டி சீட்ஸ் ஆளுநர் கேட்டிருக்காரு, அதனால அப்போது தளபதியால் முடியலை. நேற்று காலையில் மெயில் மூலமாக ஆளுநருக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க, ஒரு லெட்ரு. ஸோ எங்கள்கிட்ட மெஜாரிட்டி சீட்ஸ் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், ஏன் ப்ரோ முந்தா நேற்று தளபதி நேரில் போய் மீட் பண்ணார் ஆளுநரை, ஸோ நேற்று ஏன் மீட் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆளுநர் கேரளாவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரே ஆள் தான், மாறி மாறி இங்கேயும் மாறி மாறி போயிட்டு வராரு.
ஸோ முந்தா நேற்று நைட்டே வந்து ஆளுநர் வந்து கேரளாவுக்கு கிளம்பி போயிட்டாரு. ஸோ அப்போ நேற்று வந்து ஆளுநர் இங்கே இல்லவே இல்லை தமிழ்நாட்டில். ஸோ அதனால் மெயில் மூலமாக ஆளுநருக்கு வந்து லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அதில் வந்து எங்கள்கிட்ட மெஜாரிட்டி சப்போர்ட்ஸ் இருக்குது, ஸோ நாங்கள் வந்து ஆட்சி அமைச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆளுநர் வந்து என்ன ரிப்ளை பண்ணாங்கன்னு அது இன்ன வரைக்கும் எதுவுமே வரல. அதை பற்றி நியூஸ் வந்தாலும் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிகே அண்டு காங்கிரஸ் 2 பேரும் அலையன்ஸ் வச்சுட்டாங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை, வேறுபாடுமே இல்லை. இதில் வந்து டிஎம்கே வந்து கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிவிகேயோட காங்கிரஸ் எப்பவுமே நிற்கும், காங்கிரஸ் கம்பல்சரியா உறுதியாக சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் வந்து 20 வருஷமா அலையன்ஸ்ல இருந்துச்சு டிஎம்கேவோட. காங்கிரஸ் வந்து பேக் ஸ்டாபர்ஸ், அதாவது துரோகிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே விட்டுட்டு டிவிகேவோட அலையன்ஸ் பண்ணிட்டாங்க. டிவிகேவோட எப்பவுமே லோக்சபா ராஜ்யசபா எல்லா எலெக்ஷன்லையும் நிற்க போகிறோம், டிவிகேவோட முழு சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து டிஎம்கே கடுமையான கண்டனம் தெரிஞ்சிருக்காங்க. கூட இருக்கிற தோழர்களே காலவரி துரோகம் பண்ணுறாங்க இந்த கட்சி அப்படின்னு சொல்லி ரொம்ப கொடுமையான வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொல்லவே கூடாது. என்னன்னா கூட இருந்துக்கிட்டே குளிப்பறிச்சிட்டாங்க, கூட இருந்துக்கிட்டே தோழர்களை காலவாரி விட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க இந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கூட சேர்த்து அலையன்ஸை பற்றி நேற்று பேசியிருக்காங்க, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அலையன்ஸை பற்றி. பேச்சுவார்த்தை நடந்தது என்னமோ உண்மைதான்ப்பா, ஆனால் எங்கள் தலைவர் எம்கே ஸ்டாலின் வந்து இதை பற்றி எந்த ஒரு பேச்சும் எடுக்கலை, அதாவது இதை பற்றி பேச வேணாம்னு சொல்லிட்டாங்க, இதை பற்றி எதுவும் பரப்ப வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இனிமேல் டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் கட்சி தலைமையில் எந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டாலும் நாங்கள் அதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுப்போம்னு அந்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏவே நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎம்கேல இருக்கிற எல்லா எம்எல்ஏஸையும் இங்கே இருக்க சொல்லிட்டாங்க, அதாவது சென்னையிலே இருங்க, தங்குங்க, இங்கேயே ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஏடிஎம்கே பார்த்தா அவங்க வந்து எல்லா எம்எல்ஏஸையும் பாண்டிச்சேரியிலே தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாண்டிச்சேரியில் போய் எடப்பாடி பழனிசாமி வந்து லெட்டர் எழுதி வாங்கிட்டாரு, இந்த மாதிரி எங்கள் கட்சியை விட்டு யாருமே போகக்கூடாதுன்னு. ஸோ ஏங்க நீங்கள் வந்து பாண்டிச்சேரியில் எல்லோரும் தங்க வைக்கிறீங்க கேட்டால் சில்லியான ரீசன் சொல்லியிருக்காங்க. வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது, அதனால் நாங்கள் பாண்டிச்சேரியில் தங்க வைக்கிறோம். கொடைக்கானல் ஊட்டியில் கூட ஒரு 10 டிகிரி டிஃப்ரென்ஸில் இருக்கும், ஆனால் இங்கே தான் எவ்வளோ டிகிரின்னு உங்களுக்கே தெரியும். இதனால் ஒரு சில்லி ரீசனாக சொல்லி தங்க வச்சுருக்காங்க. ஏன்னு உங்களுக்கே தெரியும் என்ன பிரச்சனை நடக்க போகுது, என்ன ஆக போகுதுன்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆக போகுதுன்னு. இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து அதாவது டிஎம்கே வந்து காங்கிரஸை பற்றி நிறையா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து காங்கிரஸ் சைட்லேருந்து ஒரு விஷயம் வெளியிட்டிருக்காங்க, அதாவது ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் வந்து ஒரு நேஷனல் லெவலான ஒரு பார்ட்டி, நாங்கள் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பார்ட்டி, ஸோ எங்கள் இஷ்டம், நாங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன இருக்குது, மெஜாரிட்டி யார், டிவிகே வந்து மக்கள் தானே தெரிஞ்சிருக்காங்க. அப்போ நாங்கள் வந்து டிவிகேவோட போய் சேர்றது வந்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லையே, இது வந்து எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லையே, நாங்கள் எங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறோம், எங்கள் எம்எல்ஏஸ் ஃபுல்லாக இதை விரும்பியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து டிவிகேவோட போய் அலையன்ஸ் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து டிவிகே கிட்ட வந்து ஒரு 113 சீட்ஸு கிட்டே இருக்குது, இன்னும் ஒரு 5-6 சீட்ஸ் தேவைப்படுது. ஸோ இதனால் வந்து எப்படி எடுக்க போகிறாங்க, என்ன ஆக போகுதுன்னு சொல்கிறேன். நல்லா பாருங்கள், டிவிகேட்ட வந்து இப்போ வந்து 108 சீட்ஸ் இருந்துச்சு, இப்போ 106 மாறிடுச்சு. ஸோ அந்த இன்னும் வந்து டிவிகே எடுக்க வேண்டிய சீட்ஸ் எவ்வளோ, 118. அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 12 சீட்டு 13 சீட்ஸ் தேவைப்படுது. இப்போ டிஎம்கேல பார்த்தீங்கன்னா ஒரு 59 சீட்ஸ் இருக்குது, ஏடிஎம்கேல 49 சீட்ஸ் இருக்குது, ஐஎன்சியில் அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் வந்து 5 சீட்ஸ் இருக்குது, அதை வந்து டிவிகேட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு 111 சீட்ஸ் ஆயிடுச்சுன்னு கணக்கில் வச்சுக்கிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து டிவிகேக்கு ஒரு 7 சீட்ஸ் தேவைப்படுது. அதில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி 4 வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அவங்க வந்து 2 சீட் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து 2 சீட்ஸ் வச்சுருக்காங்க. விசிகே விடுதலை சிறுத்தைகள் வந்து 2 சீட்ஸ் வச்சுருக்காங்க. இதில் வந்து விசிகே வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் அதை பற்றி இன்னும் முழுசாக எதுவுமே சொல்ல, மேலோட்டமாக சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆளுநருடைய நடவடிக்கை ஏற்புடையதல்ல. பாஜக தமிழ்நாட்டு அரசியலுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றிருக்கிற தாவேகாவை ஆட்சி அமைக்க அனுமதிப்பதுதான் ஜனநாயகம். அவ்வாறு இல்லாமல் காலம் தாழ்த்துவது திட்டமிட்ட ஒரு சதி என்றுதான் நாங்கள் ஐயப்படுகிறோம். எனவே ஆளுநர் இதில் காலம் தாழ்த்தக்கூடாது என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சி வந்து சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து டிவிகேக்குனா தரப்போகிறது இல்லை, தோத்தான் ஜெயிச்சாலும் நாங்கள் டிஎம்கேயோட தான் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் இன்னும் வந்து டிவிகே வந்து கொஞ்சம் சீட்ஸ் எடுக்க போகிறாங்க, எடுக்கணும். அதுக்கு வந்து என்னென்ன வேலையோ அதை ஃபுல்லாக பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக தளபதி தான் சிஎம் ஆக போகிறாரு. இதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே டவுட்டுமே வேணாம். ஸோ நீங்கள் வர வதந்திகளை ஃபுல்லாக எதுவுமே நம்பாதீங்க. அப்படி எப்படி ப்ரோ கான்வாய்னா வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வந்து விஜய் சாரே வந்து கான்வாய்னா வேணாம், இப்போதைக்கு நான் வந்து சிஎம் ஆகினதுக்கப்புறம் பதவி ஏற்றதுக்கப்புறம் கான்வாய்னா கொடுங்க. அதாவது கான்வாய்னா என்னன்னா, தளபதி காருக்கு முன்னாடி பின்னாடி வந்து நிறையா கார்கள் போயிட்டு வரும்.
ஸோ அதுதான் கான்வாய்னு சொல்லுவாங்க, செக்யூரிட்டி. ஸோ அதை வந்து வேணான்னு சொல்லிட்டார், தளபதியே சொல்லிட்டார். இதை வந்து என்னன்னா ஆளுநரே இதை வந்து கேன்சல் பண்ணிட்டாரு, பிடிக்கிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் வதந்தி கிளப்பிட்டு இருக்காங்க. அப்படின்னா எதுவுமே இல்லை, இதெல்லாம் நம்பாதீங்க. ஸோ இந்த விஷயம் தான் வந்து இது வரைக்கும் நடந்திருக்கு. இனிமேல் நடக்க போகிறத வந்து நான் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட இல்லை பெல் ஐக்கான் ஆன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு போடுற ஒவ்வொரு வீடியோவும் இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி என்னன்னு கேளுங்க. ஸோ கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தான் எனக்கு என்னன்னு தெரியும், நீங்கள் பார்க்குறீங்களா பார்க்கலையான்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் சந்திப்போம், அது வரைக்கும் பாய்.